வணக்கம். ஜம்மு காஷ்மீர் பெல்காம் பகுதியில் உள்ள சுற்றுலா தலத்தில் சுற்றுலா பயணிகள் 28க்கும் மேற்பட்டவர்களை பயங்கரவாதிகள் சுட்டு படுகொலை செய்துள்ளனர். இந்த சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்த சூழலில் இந்த சம்பவத்தின் பொழுது தீவிரவாதிகள் அங்கு வந்த சுற்றுலா பயணிகள் இந்துக்களா முஸ்லிம்களா என்று அடையாளம் பார்த்து அவர்களுடைய உள்ளாடைகளை அவிழ்த்து அவர்களை சுட்டு படுகொலை செய்துள்ளனர் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஏற்கனவே காஷ்மீருக்கான 370 சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்த நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, பண மதிப்பிழப்பு நடவடிக்கையாக இருந்தாலும் இது காஷ்மீரில் உள்ள பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்கான நடவடிக்கை என்று ஒன்றிய பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் தொடர்ச்சியாக சொல்லி வரும் நிலையில் இப்படி ஒரு தாக்குதல் நடந்துள்ளது. இந்த தாக்குதலின் முழு பின்னணி குறித்து நம்மிடையே உரையாடுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் தோழர் அருள் எழிலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த தாக்குதல் கிட்டத்தட்ட 28க்கும் மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு ஒரு பெரிய தாக்குதலாக இந்த தாக்குதல் இருக்குது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இந்த தாக்குதல் பரவலாக ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கு. 2-3 தரப்பினர் இதனால குதூகலம் அடைகிறதுக்கு ஒரு தரப்பினர் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்மளை போன்றவர்கள் ஒரு கவலையோடு இந்த தாக்குதலை பார்க்கக்கூடிய ஒரு போக்கும் இருக்குது. ஆனால் இதில் இந்த தாக்குதல் தொடர்பான உண்மைகள் தாமதமாக வெளிவர்றதை நாம் பார்க்குறோம். இப்போ இந்த தாக்குதல் நடந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா நேற்று 2:50 மணிக்கு இந்த தாக்குதல் நடந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இந்திய ஊடகங்கள் இது பற்றின செய்தியை நேற்று மாலைக்கு மேலே 1 மரணம் 2 மரணம் என்று தான் முதல்ல செய்தி வெளியிட்டாங்க. இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு மேலே தான் தெரிய வருது 28 பேருக்கு மேலே இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு. ஆக மொத்தத்தில் ஊடகங்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த செய்திகளை வெளியிடுறதுல முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அதையும் தவிர்க்க முடியாமல் தான் அந்த செய்தி அதற்கு பின்னால் வெளிவந்ததை பார்க்குறோம். இன்னொன்று, பிரதமர் மோடி கோபத்துடன் நாடு திரும்பினார் அப்படின்ற ஒரு செய்தியை பார்த்தோம். சவுதியிலேருந்து அவர் பயணத்தை ரத்து பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய தாக்குதல், காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து 370வது சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்ட பின்னர் நடந்த முதல் தாக்குதல், பிரதமர் மோடி சவுதி அரேபியாவில் இருக்கும்போது 2 நாள் பயணமாக சவுதி அரேபியா சென்றபோது அவர் அந்த நாட்டில் இருக்கும்போது நடந்த தாக்குதல், அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை செயலாளர் JD வான்ஸ் அவர்கள் இந்தியாவில் இருக்கும்போது நடந்திருக்கக்கூடிய தாக்குதல். இதோடைய பின்னணியில் இருக்கக்கூடிய முக்கியத்துவமாக நாம் பார்க்கலாம். எனவே இந்த தாக்குதல் மிக மோசமான ஒன்று. இதனால் இந்த தாக்குதல் நடந்துருச்சு, ஒரு 28 பேர் 30 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இதனால் காஷ்மீர் மக்களின் நிலையும் இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களின் நிலையும் மேலும் மேலும் அச்சத்தின் விளிம்பில் தள்ளப்பட்டுள்ளது, ஆபத்தின் விளிம்பில் தள்ளப்பட்டுள்ளதைத்தான் கவலையோடு நம்மை போன்ற பல பத்திரிகையாளர்கள், சினிமா நடிகர் மரியாதைக்குரிய ஆண்ட்ரியா அவர்கள் கூட இதை ரொம்ப அருமையாக பெயின்ஃபுல்லாக பதிவு செய்திருக்காங்க. இதுதான் இன்னைக்கு காலகட்டத்துக்கு அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாமளும் எல்லாரையும் போல ஒரு தேசிய வெறிக்கு ஆட்பட்டு பாரத் மாதா கி ஜெய் அப்படி இப்படின்னு பேசி இந்துக்கள் மேலே முஸ்லீம்கள் மேலே வெறுப்பை கொட்டலாம். ஆனால் அது அவசியம் இல்லை. ஆனால் இப்போ நேற்றிலிருந்து ஊடகங்கள் ஒரே செய்தியை வட இந்திய ஊடகங்கள் ஒளிபரப்புறாங்க. அதாவது கொல்லப்பட்டவர்கள் அவங்கள்ட்ட தீவிரவாதிகள், நீங்கள் இந்துக்களா முஸ்லீம்களா, உன் பேரை சொல்லு, உன்னுடைய உள்ளாடையை கலற்றி காட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் துப்பாக்கி சூடு நடந்தது, இந்துக்களா என்று குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் ஒரு பிரதான செய்தியா இந்த தாக்குதலில் முன்வைக்கப்படுது. நீங்க இந்த செய்தி குறித்து என்ன நினைக்கிறீங்க? இது உண்மைதானா? இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் அனைத்துமே கோடி மீடியா தான். அந்த வார்த்தை ஒரு புகழ்பெற்ற ஒரு சொல், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. மோடிக்கு எதிராக மூச்சு விடக்கூட தயங்கக்கூடிய ஒரு அளவுக்கு தான் மீடியாக்களோட நிலை இருக்குது. மோடியின் ஷூக்களில் விஷம் இருந்தால் பாதி பத்திரிகையாளர்கள் இறந்து போவாங்க அப்படின்ற புகழ்பெற்ற வசனங்கள்லாம் இருக்குது. அதை இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்க்குறோம். தமிழ்நாட்டிலேயே எல்லா ஊடகங்களுமே கிட்டத்தட்ட அதுக்கு விதிவிலக்கான ஊடகங்கள்னு ஒன்றை கூட சொல்ல முடியவில்லை. அவ்வளவு மோசமான ஒரு நிலையில் ராணா அயூப் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. நான் எழுப்பப்பட வேண்டிய கேள்விகள் எது? ஒரு தாக்குதல் நடந்திருக்கு, அந்த தாக்குதல் நடந்தால் மதச்சார்பற்ற சக்திகள் மீது ஒரு தாக்குதலை நடத்துகிறார்கள். உண்மையில் கேள்வி கேட்கப்பட வேண்டியவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பிரதமர் மோடியும். காஷ்மீரில் நாங்கள் அமைதியை கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னார்கள்.
காஷ்மீரில் நீங்கள் அமைதியை கொண்டு வந்து விட்டதாக சொன்னீர்களே, 28 பேர் கொல்லப்பட்டுள்ளார்களே, அதற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று பிரதமர் மோடியை நோக்கி கேட்க வேண்டும். உள்துறை அமைச்சர் சர்வாதிகாரம் பொருந்தியவராக இருக்கிறார். அவரிடம் இல்லாத அதிகார பலமே இல்லை. நான் காஷ்மீர் மக்களுக்கு விடுதலையை கொடுத்து விட்டேன், அங்கு வணிகம் பெருகியுள்ளது, சுற்றுலா பொருளாதாரம் பெருகியுள்ளது என்று சொன்னார். இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்துள்ளது. இதற்கு பொறுப்பேற்று நீங்கள் பதவி விலகுவீர்களா என்ற கேள்வியை எவரொருவருமே அமித்ஷா முன்னால் வைக்கவில்லை. எல்லா பெரும்பாலும் அரசியல் கட்சிகள் எல்லாரும் இரும்பு கரம் கொண்டு இதை அடக்க வேண்டும், நாங்கள் ஒன்றிய அரசுடன் நாங்க நிக்கிறோம் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்ல நிக்கிறாங்களே. ஆனா கடந்த காலத்தில் பாஜக எதிர்கட்சியாக இருந்த பொழுது மன்மோகன் சிங் பதவி விலகணும், சிதம்பரம் பதவி விலக வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து வீதியில கள்ளச்சாராய சாவு நடந்தா இங்க உள்ள முதலமைச்சர் பதவி விலகணும், இதெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் அந்த கேள்வியில நீங்க ஒண்ணு முக்கியமா சுட்டி காட்டினீங்க, சுட வந்தவர்கள் நீ இந்துவா முஸ்லீமா என்று பேண்டை கலத்தி செக் பண்ணிட்டு தான் சுட்டு கொன்னாங்க அப்படின்றது ஒரு செய்தி பரவலாக அந்த செய்தி எல்லா இடத்துலையுமே பகிரப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த செய்தி பிஜேபியோட வாட்ஸ்அப் பல்கலைக்கழகங்களில் தான் அதிகமும் பகிரப்படுது. சங்கிகள் பொதுவாக இந்த செய்தியை பரப்புகிறாங்க. குஜராத்தில் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்துக்கு பின்னரும், பாபர் மசூதி இடிக்கப்பட்டு கரசேவகர்கள் நிகழ்த்திய அந்த மிக மோசமான பாசிச நடவடிக்கைக்கு பின்னரும் இந்தியா முழுக்க பல்லாயிரம் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டது. அவர்களுடைய பேண்ட் எல்லாம் கலத்தப்பட்டு அவர்கள் முஸ்லீம்கள் தானா, சுன்னத் செய்யப்பட்ட முஸ்லீம்களா என்பதை பரிசோதித்த பின்னர் தான் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், எரித்து கொல்லப்பட்டார்கள். பெண்கள் பாலியல் வன்முறைக்குள்ளானார்கள், ஆண்கள் உயிரோடு தீ வைத்து எரிக்கப்பட்டார்கள், கூட்டம் கூட்டமாக கொல்லப்பட்டார்கள். இதற்கு அனைத்திற்கு பின்னாலும் அவர்கள் முஸ்லீம்கள் தானா அப்படின்றத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பண்ணாங்க. இதையும் நீங்க சமன்றீங்களா? சமன் சொல்லல. இந்த தீவிரவாத தாக்குதலை ஒருபோதும் நான் ஆதரிப்பதில்லை. எந்த தீவிரவாத தாக்குதலும் எந்த ஒரு அரசியல் நடவடிக்கைகளுக்கும் தீர்வாகாது. ஆனால் அந்த தீவிரவாதிகள் அப்படி செய்திருப்பார்கள் என்றால் அதற்கு முன்னோடி யார்? அவங்க அந்த மாடலை எங்க இருந்து எடுக்கிறாங்க? நீ இந்துவா முஸ்லீமா, உன் பேண்டை கலத்து அப்படின்னு சொல்றான்னா, இங்க ஏற்கனவே அதே மாதிரி பாணி இந்துத்துவ சக்திகள், இந்து தீவிரவாதிகள் இங்க கடைபிடிச்சிருக்காங்க. அதையே முஸ்லீம் தீவிரவாதிகள், முஸ்லீம் பயங்கரவாதிகள் காஷ்மீர்ல இம்ப்ளிமெண்ட் பண்றான். நீ அவனுக்கு கத்துக் கொடுத்த, அவன் அதை செயல்படுத்துறான். இதுதான் நடக்குது ரெண்டு தரப்புலையும். இல்ல கொல்லப்பட்டவர்கள் வெறும் இந்துக்கள் மட்டும்தானா? முஸ்லீம்கள்ல ஒரு பையன் இருக்கிறான்ல, முஸ்லீம்கள்ல ஒரு பையன் இருக்கலாம்ல, அவன் பேரு சையத் அதுல் ஹுசைன் ஷா. சையத் அதுல் ஹுசைன் ஷா அந்த பையனோட பேர். அப்போ முஸ்லீம் பையன் எப்படி அதுல கொல்லப்பட்டான்? இந்துக்கள் எல்லாம் பார்த்து தான் கொன்னாங்க, இந்துக்களாக தெரிவு செய்து கொன்னார்கள், பேண்டை கலத்தி பார்த்து செக் பண்ணி தான் தீவிரவாதிகள் கொன்னாங்க அப்படின்னா எப்படி ஒரு முஸ்லீம் பையன் சாகுறான்? அந்த முஸ்லீம் பையன் தீவிரவாதிகளிடமிருந்து காப்பாற்ற சென்றவன். அவன் ஒரு குதிரை ஓட்டி என்கிறார்கள். குதிரையை ஓட்டி பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு டூரிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஏழை தொழிலாளியின் மகன், ஒரு ஏழை பெண்ணின் மகன் அந்த சின்ன பையன். அந்த சின்ன பையன் போகும்போது பல்லவி என்ற பெண்ணுடைய கணவனை தீவிரவாதிகள் சுடும்போது இவன் அந்த அவங்க ஒரு வார்த்தையை சொல்ல, பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று சொல்லிக்கொண்டே அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு சுடாதீர்கள்னு அந்த தீவிரவாதிகளை நோக்கி தடுத்து கொண்டே அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு அவன் மீண்டும் மீண்டும் தீவிரவாதிகளுடன் போராடி இருக்கிறான். ஒரு கட்டத்தில் அவன் தங்களையே எதிர்க்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு அந்த தீவிரவாதிகள் அந்த முஸ்லிம் பையனை சுட்டு கொண்டு விட்டார்கள். இது எவ்வளவு பெரிய வீரம்! இவனுக்குள்ள நீங்க வீர சக்கரா விருது கொடுக்கணும். இதுதானே மாவீரன். அவன் அந்த இடத்துல தான் நம்பக்கூடிய அந்த கடவுளின் கருணையும் அன்பும் பொங்க ஒரு உயிரை பாதுகாப்பதற்காக தன் உயிரையே அந்த முஸ்லீம் சிறுவன் ஈன்றிருக்கிறானே, முஸ்லீம் இளைஞன் ஈன்றிருக்கிறானே, இது கொண்டாடப்பட வேண்டிய வீரம் அல்லவா? இதுதான் அந்த மொத்த அந்த அபாயகரமான ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பயங்கரவாத அந்த நடவடிக்கையிலையும் இருக்கக்கூடிய நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. அந்த அதுல் என்ற அந்த சையத் என்கிற அந்த இளைஞன் தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை ஒளி. அதை நாம எடுத்துக்க வேண்டியதா. ஜனநாயகத்தை நம்பக்கூடிய சக்திகள் இந்த மாதிரி மத பயங்கரவாதம், மத அடிப்படைவாதம்,
இன ரீதியான மோதல்கள், இதுல எல்லாம் நம்பிக்கையற்ற ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய நம்மை போன்றவர்கள் இதுல இருந்து அந்த பையன் கொடுக்கக்கூடிய அந்த தன் உயிரை ஈந்து அந்த முஸ்லீம் இளைஞன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த செய்தியை நாம எடுத்துக்கணும். அவ்வளவுதான். அதுதான் இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சம்பவம் பெல்காம், இந்த சைரன் பார்க், இந்த இடத்துல நடந்த சம்பவத்திற்கும் ஏற்கனவே புல்வாமா இதற்குமான தொலைவு 60 கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த புல்வாமா தாக்குதல் 47-48 பேர் அதுல கொல்லப்பட்டார்கள். அப்போ ஜம்மு காஷ்மீரினுடைய ஆளுநராக இருந்த சத்யபால் மாலிக் அவர் ஒரு முக்கியமான தகவலை பின்னாளில் வெளியிட்டார். அவங்க ஏர்கிராஃப்ட் கேட்டாங்க, சிஆர்பிஎஃப் வீரர்கள் அவங்க விமானம் மூலமாக பயணிப்பதற்கு, அதை தர மறுத்தார்கள் ஒன்றிய அரசு. இப்போ இவங்களோட இக்னோரன்ஸ்னால தான் இது நடந்திருக்குது. இதற்கு மோடியும் அமித்ஷாவும் தான் பொறுப்பு. மோடியிடம் கேட்டோம், மோடி அமைதியாரு, இதை பற்றி பேசாத அப்படின்னு அப்போது சொன்னார் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு அதை தேர்தல் பிரச்சாரத்திலும் கூட அதை முன்வைத்து மோடி பிரச்சாரம் பண்ணார். ஆனால் அதே மாதிரி இல்லைனாலும் அதே அளவில் எண்ணிக்கையில் அதே ஒரு மரணம் நிகழுது. இது எப்படி தற்செயலானது அப்படின்னு நம்ம நினைக்க முடியுமா? இல்லை, அது முதல்ல இதில் இந்த சத்யபால் மாலிக் இன்னைக்கு ஒரு கன்ஃபஷன் மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாருல்ல, இதுவே முதல்ல அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னாலும் சத்யபால் மாலிக் போன்றவர்கள் அயோக்கியர்கள் தான். சத்யபால் மாலிக், மெஹபூபா முஃப்தி இவர்கள் எல்லாம் தாங்கள் காலத்தில் செய்ய வேண்டிய எல்லா தவறுகளையும் செய்து விடுகிறார்கள். செய்து தன் சொந்த சமூக மக்களுக்கு எவ்வளவு கேட்டை விளைவிக்க முடியுமோ அவ்வளவு கேட்டையும் செய்து முடித்து அங்கே எல்லாமே சாம்பல் மேடாகி அந்த சாம்பலில் எரிஞ்சு புகை மண்டிட்டு இருக்கும்போது தாங்கள் எதிர்பார்த்த எதுவுமே நடக்கலை அப்படின்னு கன்ஃபஷன் மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறது. மோடி ஹெலிகாப்டர் கொடுக்க மாட்டேன், ஹெலிகாப்டர் கொடுப்பான்னு உனக்கு தெரியாதா? நீ அந்த பாசிசத்துக்கு துணை போனப்போ மோடி ஹெலிகாப்டர் கேட்டால் உடனே கொடுத்து விடுவார் என்று நம்பித்தான் அந்த அயோக்கியத்தனத்துக்கு துணை போனியா? ஆக இது போன்ற அயோக்கியர்களின் செயல்பாடும் காஷ்மீரின் இந்த துயரத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். புல்வாமா தாக்குதலாக இருந்தாலும் இது போன்ற தாக்குதல்களாக இருந்தாலும் இந்த விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய உண்மையை மறைக்கப்படுகிறது. பொதுவாகவே இது போன்ற தாக்குதல்கள், யுத்தங்கள் எதுவாக இருந்தாலும் அங்கு முதலில் கொல்லப்படுவது யதார்த்தமும் உண்மையும். அந்த உண்மையை நாம் நெருங்கிறதுக்கும் உண்மையை கண்டுபிடிப்பதற்கும் நாம் நீண்ட போராட்டங்களுக்கு பின்னர் தான் அதிலிருந்து காலம் போக போக ஒவ்வொரு உண்மைகளாக தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் அது எல்லாம் நம்மள்கிட்ட உண்மையான தகவல்களாக இருக்குமே தவிர அது அந்த மக்களுக்கு எதுவுமே பயன்படாது. காரணம், அந்த உண்மைகள் நமக்கு தெரிய வரும்போது அதற்குள் அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் மடிந்து விடுகிறார்கள். அவர்கள் அரசியல் உரிமைகள் பறிபோகி விடுகின்றன. அவர்கள் தங்களுடைய நிலங்களை பறிகொடுத்து விடுகிறார்கள் பாசிஸ்டுகளிடம். தங்களுடைய குடியிருப்புகளை இழந்து விடுகிறார்கள். தங்களோட பிள்ளைகளை கொல்ல கொடுத்து விடுகிறார்கள். இப்படி ஏராளமான இழப்புகளை சந்தித்து விடுகிறார்கள். புல்வாமா தாக்குதலாக இருந்தாலும் சரி, இப்போது நடந்திருக்கக்கூடிய இந்த 28 பேர் கொலையாக இருந்தாலும் சரி, இவை அனைத்துமே இந்துத்துவத்தின் மிகப்பெரிய முதலீடுகள். இதை நாம எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படின்றது மட்டும்தான் இஷ்யூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த தாக்குதலை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பின்னால வக்பு திருத்த மசோதா அதை காணாமல் ஆக்கக்கூடிய, அதை கேள்விக்கிடமின்றி நீதை எப்படி இப்போ ஒரு வக்பு மசோதாவுக்கு அவங்க எதிர்பார்க்கல இவ்வளவு எதிர்ப்பு வரும்னு. விவசாயிகள் மசோதா கோர்ட்டே மிரட்டுறாங்களே, மத சண்டை வந்துச்சுன்னா நீ தான் காரணம்னு. ஆமா, நிஷிகாந்த் சொல்றாரு, பாஜக சொல்றாரு. அவரு அதே ஜெகதீப் தன்கர் தான் இன்னைக்கு இங்க ஆளுநரோட சேர்ந்துக்கிட்டு துணைவேந்தர்கள் மாநாடுன்னு சொல்லி இது பண்றாங்க. அப்படி ஒரு துணைவேந்தர் மாநாடு நடத்துறதுக்கு சட்ட ரீதியா ஏதாவது உரிமை உண்டா? ஆளுநருங்கிற ஒரு பதவி, துணை குடியரசுத் தலைவர் அப்படின்ற ஒரு பதவி ஜெகதீப் தன்கருக்கு. இந்த 2 பதவியையும் காட்டி துணைவேந்தர்களை இங்க மிரட்டுறாங்க. துணைவேந்தர்கள் அந்த கூட்டத்துக்கு போறதுக்கு சட்ட ரீதியா ஒரு அங்கீகாரமுமே கிடையாது. ஆனால் இவர்களுக்கு பயந்து ஆனால் இவர்கள் சேலரி வாங்குவது தமிழ்நாடு அரசிடம். இவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அது தமிழ்நாடு அரசு தான் எடுக்க வேண்டுமே தவிர ஒன்றிய அரசு எடுக்க முடியாது.
துணைவேந்தர்கள் மேல. இது கூட தெரியாம இவங்களுக்கு மிரட்டலுக்கு பயன்பட்டு அங்க போவாங்களா என்னன்னு தெரியாது, போகக்கூடாது அப்படின்னு நாம நினைக்கிறோம். முழு அதிகாரமும் முதல்வர் கையில் இருக்கும்போது இந்த துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டுக்கு போறதை புறக்கணிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனா இவங்க சட்டத்துக்கு புறம்பான வேலைகளை, இந்த வக்ஃப் சட்ட திருத்தம் அதுக்கு அதை அந்த பிரச்சனையை மறைப்பதற்கு இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்குவாங்க. நிச்சயமா பயன்படுத்திப்பாங்க, 100% பயன்படுத்திப்பாங்க. இதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். புல்வாமா தாக்குதல் நடந்த போது எப்படி 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதை பயன்படுத்தி கொண்டார்களோ, எத்தனை கோமாளித்தனங்களை எல்லாம் அவர்கள் அரங்கேற்றினார்களோ, அதே போன்ற ஒரு கோமாளித்தனங்களை இதில் பயன்படுத்துவார்கள். இதை வக்ஃபு திருத்த மசோதாவுக்கு பயன்படுத்துவார்கள். உச்சநீதிமன்றம் அவர்களிடம் பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லி கெடு விதித்திருக்கிறார்கள். அந்த பதில் மனுவிலே அவர்கள் மற்றவர்கள் வாய் திறக்க முடியாத அளவுக்கு ஒரு பதில் மனுவை தாக்கல் செய்து வக்ஃபு திருத்த மசோதாவை நிறைவேற்றுவார்கள். காரணம், வக்ஃபு திருத்த மசோதா விவகாரமாக இருந்தாலும், முஸ்லிம் மைனாரிட்டி மக்கள் தொடர்பான விஷயமாக இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் ஒரு நெருக்கடியை சந்திக்கிறார்கள். இந்துத்துவத்தை மீறி சிறுபான்மை மக்களை பாதுகாக்கிற ஒரு இடத்தில் தேசிய கட்சிகள், எதிர்க்கட்சிகள் என்று சொல்லக்கூடிய தேசிய கட்சிகள் எதுவுமே இல்லை. ஏன் காங்கிரஸ் இல்லையா? ராகுல் காந்தி ஏன் அப்படின்னா காங்கிரஸ் அதற்கு தயாராக இல்லை, அவங்க ஆக்டிவா இல்லை. சோனியா காந்தி அம்மையார், எனக்கு சமீப காலமாக அவங்களோட நடவடிக்கைகளை நான் ரொம்ப பாராட்டுறேன், இப்பவும் பாராட்டுறேன். ராகுல் காந்தி எல்லாம் ஒரு திராவிட இயக்க தலைவர் மாதிரி பேசுகிறார், தந்தை பெரியார் மாதிரி பேசுகிறார், அவ்வளோ அட்டகாசமாக பேசுகிறாரு. ஆனால் அவர் தந்தை பெரியார் அப்படி பேசுகிறதோட மட்டுமே தன்னோட பணிகளை அவர் சுருக்கிக்கல. அவங்க தெருவாக நடந்தாங்க, வீதி வீதியாக போனாங்க, தொடர்ச்சியாக மக்களோட ஆக்டிவாக இருந்தாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த தாக்குதல் நடக்கும்போது ராகுல் காந்தி அமெரிக்காவில் இருக்கிறார். ஒன்று, அவர் இதோடைய ஆபத்தை புரிந்து கொண்டு இந்நேரம் நாடு திரும்பி காஷ்மீர் போய் அந்த மக்களை சந்திச்சிருக்கணும். விடலையா, அனுமதிக்கலையா, அங்கே உட்காந்து போராடு, அப்படி இல்லைன்னா டெல்லியில் போராடினீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இல்லை, பீகாரில் போய் போராடுங்க. தேர்தல் ட்விட்டரில் நடக்கலையே, அமெரிக்காவில் நடக்கலையே, தேர்தல் பீகார்லாம் நடக்குது, தேர்தல் இந்தியாவிலாம் நடக்குது. நம்ம போய் அமெரிக்காவிலேருந்து என்ன செய்ய போகிறோம்? ஸோ இந்த யதார்த்தத்துக்கு முரணான ஒரு எலிட் பாலிட்டிக்ஸ் அது படிப்படியாக வென்று என் பேரம்பேத்தி காலத்தில் வேணா இந்த பாசிஸ்டுகள் வீழ்த்தப்படுவாங்களா இருக்கும். இந்த அணுகுமுறை தவறு. ஒன்று. ரெண்டாவது, இந்த கட்சிகளெல்லாம் நம்மை காப்பாற்றாது என்ற எண்ணம் சிறுபான்மை மக்களிடம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதோட வெளிப்பாடு தான் தீவிரவாத நடவடிக்கைகளை நோக்கி அந்த இளைஞர்கள் போகிறதெல்லாம் அதுதான். ஏன்னா அரசு எதிராக இருக்குது, பிஜேபி அரசு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்குது, அரசு இயந்திரங்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்குது. நாம் நம்பி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் இதுக்கு எதிராக இருந்தால் அது கடுமையான பின்விளைவுகளை உருவாக்கக்கூடிய ஆபத்து இருக்கும். ஏன்னா இது தமிழ்நாடு இல்லை, இங்கே எடுபடாது. மத ரீதியாக பிளவுறாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும். நாம் அதுக்காகத்தான் போராடிட்டு இருக்கோம். இதே நிலை வட இந்தியாவில் இல்லை. அங்கே எந்த ஆபத்தும் இருக்குல்ல. அப்போ இந்த காஷ்மீரில் நடந்துள்ள இந்த 28 பேர் கொலை நிகழ்வை வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கும் பயன்படுத்துவாங்க, பீகார்லையும் பயன்படுத்துவாங்க. ஏன்னா எதிர்கட்சிகள் பீகாரில் அக்னிபாத் திட்டத்தை பிரதானமாக முன்னிறுத்துவாங்க. அதை முன்னிறுத்தும் போது அவங்களும் பதிலுக்கு இந்த தீவிரவாத தாக்குதல் அப்படின்ட்டு முஸ்லீம்களை பிளவுபடுத்தக்கூடிய இதை எப்படி எதிர்கட்சிகள் எதிர்கொள்வாங்க அப்படின்னு திட்டமிடணும். இப்போ நேற்று ரிபப்ளிக் டிவியில் நடந்த ஒரு விவாதம், அதில் பக்ஷி அப்படின்னு ஒரு முன்னாள் இராணுவ ஜெனரல் அவர் கடுமையாக ஒன்றிய அரசை விமர்சித்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 1,80,000 பேர் ஆட்குறைப்பு இராணுவத்தில் செஞ்சுருக்கிறீங்க, இராணுவத்திற்கு செலவிடவே இல்லை அப்படின்னு, முக்கியமான 3 ஆண்டுகளாக நீங்கள் ஆள் எடுக்கவே இல்லை வேலைக்கு இராணுவத்தில் அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைத்து ஆதங்கமாக பேசியிருக்கிறாரு. இல்லை, அதுதான் அந்த அவர் சொன்னதை, அந்த அக்னிபாத் திட்டத்தை வச்சு தான் சொன்னேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியால் பிரதானமாக முன்வைக்கப்பட்ட ஒரு கோஷம் அக்னிபாத் திட்டத்தில் இராணுவ வீரர்களை குறைத்து ஒரு அந்த அக்னிபாத் திட்டம் நான் வேற ஒரு கோணத்தில் பார்க்குறேன். அக்னிபாத் திட்டம் இராணுவத்தை ஆர்எஸ்எஸ் மயமாக்கக்கூடிய ஒரு முயற்சி. ஒரு இராணுவ வீரரை 4 ஆண்டு கால ஒப்பந்தத்தில் மட்டுமே இராணுவத்தில் சேர்ப்பது என்பது ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு தேவையான இராணுவ பயிற்சியை வழங்கும் நேரடியான மறைமுகமான ரகசிய திட்டம் தான் அக்னிபாத். இதுதான் நான் நினைக்கிறேன். ஊர் ஃபுல்லாக அருவாளோட ஜெய் காளி ஓம் காளின்னு சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஆட்களை
இராணுவத்தில் இணைச்சி சேலரியோட 4 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து திருப்பி அவன் வெளியே வந்து என்ன பண்ணுவான், ஆர்எஸ்எஸ்ல ஒர்க் பண்ணுவான். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அது ஒன்று. இன்னொன்று, ஆள் எடுக்காம அவங்க வீணாக்கிட்டாங்க. அதனால வந்து அந்த பார்க்கில் வந்து பாதுகாவலர்கள் யாருமே இல்லை. தாக்குதல் நடந்து சிறிது நேரம் கொஞ்ச நேரம் கழித்து தான் இராணுவ வீரர்கள் ஓடி வருவதை நாம் வந்து பார்க்க முடியுது. அந்த ஸ்பாட்டில் இராணுவ வீரர்கள் இல்லை. இவ்வளவு கூட்டம் கூடுற இடத்துல ஏன் ராணுவ வீரர்கள் இல்லை அப்படின்னா, அந்த 2000 பேர் நேற்று அங்க இருந்திருக்காங்க பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள். சுற்றுலா பயணிகள் 2000 பேர் இருக்கிற இடத்துல ராணுவ வீரர்கள் ஏன் இல்லை அப்படின்னா, அது நீங்க உள்துறை அமைச்சரை நோக்கி எழுப்ப வேண்டிய கேள்வி ஒன்று. ரெண்டாவது, இது போன்ற நிகழ்வுகளை, இது போன்ற தீவிரவாத தாக்குதல்களை, இது போன்ற பயங்கரவாத செயல்களை இந்துத்துவம் எப்பவுமே ஊக்குவிச்சு தான் வரும், ஆதரிக்கும். ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து விட்டால் அதை வைத்து வந்து அவர்கள் முஸ்லீம்கள் இல்ல, அவங்களுக்கு பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏதாவது நோக்கம் இருக்கா இல்லையா? ஏன்னா ஆட்சிக்கு வந்த பிறகு உரியில அட்டாக் நடந்துச்சு, இப்படி காஷ்மீர்லயே பல இடங்கள்ல அட்டாக் வந்து நடந்திருக்குது. ஆனா பிரச்சனை முடிவுக்கு வரலையே. பணமதிப்பிழப்பா பிரச்சனை, காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்க, தீவிரவாதிகளை ஒழிக்க, இது 370 சிறப்பு சட்டம் அந்தஸ்து ரத்தா, அது வந்து தீவிரவாதத்தை ஒழிக்க அப்படின்னு பல சட்டத்திற்கு மேல சட்டம் போடுறாங்க. இந்தியாவே நம்ம எல்லாரும் போய் அங்க நிலம் வாங்கலாம், காஷ்மீர் ஆப்பிள் சாப்பிடலாம் அப்படின்லாம் வந்து அது காஷ்மீரை காட்டி ஒரு ஆசையை வந்து தூண்டுனாங்க இங்க இருக்கக்கூடிய கார்பரேட். இல்ல, ஆனா பிரச்சனை முடிவுக்கு வரல. பிரச்சனை முடிவுக்கு வரல. அது காஷ்மீர் இஷ்யூங்கிறது வந்து நீண்ட கால பிரச்சனை. அதுக்கு நாம கொடுத்த வாக்குறுதிகள், அதை நாம நிறைவேற்றாம இருக்கிறது, அதுக்கு பிறகு அதை வந்து ரொம்ப தடித்தனமா வந்து அபகரிக்க நினைக்கிறது, ரொம்ப முக்கியமா வந்து காஷ்மீர் மக்களை ஒரு மனநோய் கூறுள்ள மக்களாக வந்து இவங்க ஆக்கின விதம், அவங்களுக்கு எல்லா இண்டிவிஜுவல் காஷ்மீரிஸுக்கும் ஒரு தனிமைப்படுத்தலை உருவாக்கி, அவங்க பிள்ளைகள் எல்லாருக்குமே ஒரு ரப்பர் பேலட்டை வந்து எல்லாரோட உடல்லையும் செலுத்தி அவங்கள வந்து மனநோய் கூறுள்ளவர்களாக ஆக்கியதோடு கண் பார்வை இழப்பு, உடல் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கண் பார்வை இழப்பு, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு உடல் நோய் கூறுள்ள குழந்தைகளை உருவாக்கணும். அது எல்லாமே மாபெரும் மனித அநீதியான ஒரு விஷயம். இஸ்ரேல் இராணுவம் வந்து பாலஸ்தீனத்தில் வந்து நேரடியாக ஒரு போரை நடத்தி இன்னைக்கு உலகமே வந்து அந்த காசா மக்களுக்காக வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் காஷ்மீரில் இழைக்கப்படக்கூடிய இராணுவ அத்துமீறல்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாது. இது லக்ஸரி தொய்பா தான் காரணம். அவங்களோட ஒரு பினாமி அமைப்பா இருக்கிற இந்த ரெசிடென்ஸ் அப்படின்ற இன்னொரு அமைப்பு தான் டிஆர்எஃப், ரெசிடென்ஸ் ஃபோர்ஸ், அவங்க தான் வந்து இதை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்து ஊடகங்கள் சொல்றாங்க. ஆமா, இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஊடகங்கள் என்ன அடிப்படையில் இதை போடுறாங்கன்னு தெரியல. லக்ஸரி தொய்பா, இன்னும் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகள், இது எல்லாமே வந்து இவங்க எல்லாம் காஷ்மீரை பின்னணியா கொண்டு, இது பாகிஸ்தான பின்னணியா கொண்டு இயங்குறவங்களா இல்ல காஷ்மீரை சார்ந்தவர்களா? இல்ல, இவங்க ஏற்கனவே இந்தியா கொடுத்த வாக்குறுதியை இவங்க நிறைவேற்றல அப்படின்றதுல இருந்து வந்த விடுதலை போராட்ட அமைப்பு. இல்ல, நம்ம அவ்வளவு வைடா வந்து இந்த விஷயத்த பார்க்க வேண்டாம். இது வந்து இந்தியாவில் முஸ்லிம்களும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி இந்துக்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி முஸ்லிம்களும் ஒரு அச்சப்பட்ட ஒரு உணர்வுக்கு ஆளாகி இருக்காங்க. இதை எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த 2 தேசங்களில் இருக்கக்கூடிய தீவிரவாத சக்திகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதில் முஸ்லீம்கள் உலக தழுவிய அளவில் அவங்களோட ஒரு நெட்வொர்க் ஆயுத குழுவாக வந்து உருவாகி இருக்காங்க, தாக்குதல் நடத்துகிறாங்க. அதே போன்ற ஒரு தீவிரவாத தாக்குதலை வந்து அவங்க வந்து இங்கே நடத்த முயல்கிறாங்க. ஆனால் இது பெருமளவு வந்து ஒரு அரசியல் ரீதியாக தொடர்ச்சியாக வந்து முஸ்லீம்கள் வந்து பாதிக்கப்பட அவங்க வந்து ஜனநாயக ரீதியாக தான் இருக்கணும் அப்படின்னு நாம் வந்து தொடர்ச்சியாக வந்து பேசிகிட்டு இருக்கோம். நாம் உட்பட நம்ம எல்லாருமே அப்படி தான் பேசுகிறோம், அடிப்படைவாதத்துக்கு பலியாகி விடக்கூடாது அப்படின்ட்டு. அந்த நம்பிக்கையை தான் நாம் வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த விதத்துலையும் நாம் வந்து இந்த ஆயுத தாக்குதல்கள், பயங்கரவாத தாக்குதல்கள் இதை வந்து ஆதரிக்க முடியாது. அதை எந்த விதத்துலையும் ஆதரிக்க முடியாது. முஸ்லிம்கள் இப்போ இதுக்கு வந்து என்னதான் முடிவு? இப்போ இதை வச்சு பிரச்சாரம் பண்ணுவாங்க இந்தியா முழுக்க. இங்கே பாருங்க, இந்துக்களா முஸ்லீமான்னு வந்து ஆடையை அவிழ்த்து பார்த்து இந்துக்களை கொன்று விட்டார்கள் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவாங்க. இதை எப்படி வந்து கட்சிகள் எதிர்கொள்ள போகிறது? இந்தியாவில் வந்து பாஜகவை விட செல்வாக்கான சக்திகள் ஓவர் நைட்ல நேற்று இப்போ இன்னைக்கு விடியறதுக்குள்ள எல்லாருக்குமே இந்த செய்தி மட்டும் போய் சேர்ந்துருக்கு.
அவங்கள வந்து கலட்டி பார்த்துருக்காங்க? இல்லை, அவங்களுக்கு இந்துத்துவ சக்திகளோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஒரு நிமிடத்துக்குள் எந்த செய்தியை வேண்டுமென்றாலும் கிரவுண்ட் லெவலில் கொண்டு போகிற அளவுக்கு அவங்களோட வாட்ஸ்அப் நெட்வொர்க் இருக்குது. அதன் மூலமாகத்தான் அவங்க இதை கொண்டு போகிறாங்க. ரெண்டாவது, எல்லா தொலைக்காட்சிகளையும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொலைக்காட்சிகளையும் எடுத்துக்கோங்க. ஒரு நொடியில் அவங்க என்ன தலைப்பு சொல்கிறாங்களோ அந்த தலைப்பில் எல்லா செய்திகளும் ஒரே மாதிரி நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணலாம். பாலிமரோட செய்தியும் ஒரே மாதிரி தான் இருக்கும், புதிய தலைமுறையோட தலைப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும், தந்தியோட தலைப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும், நியூஸ் 7ஓட தலைப்பும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை எடுத்து கடந்த ஒரு 5 மணி நேரத்தில் இவங்க போட்ட நியூஸ் கார்டையெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு டேபிளில் வச்சு பிரிண்ட் அவுட் எடுத்து பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன இடைவெளியில் ஒரே மாதிரி. இந்த நியூஸ் ரூமில் யார் இந்த செய்தியை கொடுக்குறா? யார் கொடுக்குறா? அவ்வளவு செல்வாக்கு பிஜேபிக்கு இருக்கு. பிஜேபியோட நேரடி கரங்கள் இவங்களோட நியூஸ் ரூம்ல. திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்றீங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஊடகங்கள் வந்து திமுகவின் பிடியில் இருக்குது, ஸ்டாலின் மீடியாவா இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க அதுக்கு சொல்றக்கூடிய காரணம் வந்து திமுகவை பத்தின செய்திகள் இந்த தொலைக்காட்சிகள்ல வருது அப்படின்றது. முதலமைச்சர் தொடர்பான லைவ் எல்லாம் போடுவாங்க. அதிமுக பீரியட் இருக்கும்போது செல்லூர் ராஜு தும்முனா கூட லைவ் போடுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் லைவ் பேசினா கூட எந்த தொலைக்காட்சியும் பெருசாக லைவ் போடுறது இல்லை. ஆனால் பிஜேபியில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனோ, வானதி சீனிவாசனோ, தமிழிசையோ, அப்புறம் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்களோ யார் பேசினாலும் லைவ், யார் பேசினாலும் லைவ். சாட்டை துரைமுருகன் பேசினா கூட லைவ். புரியுதில்ல? இந்த சீமான் கூட கொஞ்சம் ஆடு மாடு கோழிகள் மாதிரி கொஞ்சம் மாதிரி உட்கார்ந்து தலையாட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த கோஷ்டிகள் ஏதாவது பேசினா கூட டிவியில் லைவ். அது திமுகவுக்கு எதிரான ஒரு கருத்துருவாக்கத்தை செய்வதில் இந்த தொலைக்காட்சிகள் காட்டக்கூடிய ஆர்வத்தை அது வெளிப்படுத்துது. திமுகவை பற்றி செய்திகளை வெளியிடுவார்கள். பிஜேபி அதிமுக பற்றி செய்திகளை வெளியிடுவதோடு அவர்கள் நோக்கத்தில் இருந்து திமுக மீது கருத்துருவாக்கம் செய்வார்கள். அந்த வேலையை துல்லியமா திட்டமிட்டு செய்யறாங்க. இதை ரொம்ப ஆதாரபூர்வமா என்னால நிரூபிக்க முடியும். இவ்வளவு நேரம் இந்த விவகாரம் தொடர்பாக நம்முடைய நேயர்களுக்காக விரிவாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.